ஆனா 12 பேர் கவுந்தடிச்சு விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அத ஒரு டிவி போடல. இவங்கெல்லாம் வந்து நம்ம அரசியலின் தூண், ஜனநாயகத்தின் தூண் அந்த பத்திரிகைக்காரங்க. இவங்களெல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களே. அதனால விட்டு ஒழிங்க. அவங்க என்ன காமிக்கணுமோ அதைத்தான் காமிக்கிறாங்க, அதை தான் நாம பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யூடியூப்னு ஒண்ணு இருக்கு, சமூக வலைதளம்னு ஒண்ணு இருந்துச்சு. நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதெல்லாம் உங்க ஜம்பம்லாம் இங்க பழிக்காது. என்ன, நாங்க உலகத்தையே உள்ளங்கையில வச்சிருக்கோம். நீ காமிக்கிறதான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நாங்க தெரிஞ்சுக்கிடுவோம். அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதை நான் சொல்றேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட போய் பார்க்கல. ஏன் 40 பேர் அங்க கரூர்ல இந்த சம்பவம் நடந்த உடனே நைட்டா டெபுட்டி சிஎம் துபாயில இருந்து பிரைவேட் ஜெட் புடிச்சு வந்து இறங்கி மலர் கொத்து வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரைவேட் ஜெட்ல ஏறி துபாய்க்கே போயிட்டாரு. ஏன் இப்ப திருநெல்வேலிக்கு சில திறப்பு விழாவுக்கு போயிருக்காரு. அங்க நாங்குநேரியில தானே எல்லாருமே அட்மிட் ஆயிருக்காங்க ஆஸ்பத்திரியில. ஒரு எட்டு போய் பார்க்க வேண்டியது தானே. அப்போ ஓ மாநாட்டுல நடந்துச்சுன்னா பார்க்க மாட்டேன், அது உசுரா உனக்கு தெரியல. இப்பதான் மெயின் மேட்டர். நம்ம திருச்சியில் நடந்துச்சுல மாநாடு, உலகம் காணா மாநாடு. 10 லட்சம் சேர் போட்டு 50 லட்சம் பேர் வெளியே நின்னாங்க மக்களே அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க 10 லட்சம் சேர் போட்டாங்க அப்படின்றதே உண்மையா என்னன்னு தெரியல. அதுல ஒரு 2 லட்சம் தான் போட்டிருப்பாங்க. 2 லட்சம் கூட நெம்பல. பாதி இது காலி சேரா தான் இருக்கு. இந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவார்ல, டே 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 கேமரா இந்த பக்கம் திருப்பாது, இந்த பக்கம் திருப்பாது. அப்படியே அந்த டைட்டா அந்த மேடைக்கு பக்கத்துல மட்டும்தான் இருக்கிறது. இப்படி ட்ரோன்ல எவனாச்சும் காமிச்சிட்டான் அப்படின்னா காலியா இருக்கச்சான்னு தெரிஞ்சிடும். அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே ட்ரோன் காட்சியை காட்டல. ஆனா வலைதளத்துல இருக்கு, இப்ப கூட போய் பாருங்க, பூரா காலி சேரா தான் இருக்கு. நம்ம தலைவர் எங்க போய் மாநாடு போட்டாலும் சரி, எங்க கூட்டம் நடந்தாலும் சரி, அப்ப ராம்பாக்ல நடந்து வரையில நம்ம தோழர்கள் இருக்காங்கல்ல, நம்ம தொண்டர்கள், நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் துண்டை தூக்கி வீசுவாங்க. அப்ப 2 கொத்தடிமை ஜோடியா திரிவாங்க. அவங்கள கூட வானவில் பிரதர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, டே தற்கூரிஸ், ஒரு கட்சி துண்டுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையாடா, மரியாதை இல்லையாடா, அதை போய் இப்படி தூக்கி எறியறீங்களேடா அப்படின்னு சொல்லிச்சுங்க. இப்ப என்ன நடக்குது இந்த கூட்டத்துல? அந்த கொத்தடிமையில எங்க போச்சு? கொத்தடிமையில எங்க போச்சு? கீழே இருக்கிற ஊபிஸ் பூரா துண்டை தூக்கி சிஎம் மூஞ்சிலே, எங்க மூஞ்சிலே குறி பார்த்து எறிகிறான் மக்களே. மூஞ்சிலே குறி பார்த்து எறிகிறான், கண்ணாபிரான் எறிகிறான்.